தூவானம் நீ தூவக்கூட. வெல்கம் டு டிராகனாஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு உங்களோட ஃபேவரட்டான பாடல்கள். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. இந்த தலைப்பை ஆரம்பிக்கிறது நம்மளுடைய விக்னேஷ். டேய் என்னடா இது? பேசி உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன? பிடிச்ச பாட்டு, பிடிச்ச லைன்ஸ் இருக்கும்ல, அதை போய் ஷேர் பண்ணி. இல்ல எனக்கு 3 படம் பிடிக்காதடா. அசிங்கப்பட்டான் ஆட்டோ சொல்லுவேன். என்னடா இப்படி பண்ற? ராசாத்தி அப்படிதான் பண்றான். இல்ல சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்ல ஃபன்னுக்கு தான் சொன்னேன். 3 படம்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப 3 படத்தை பத்திலாம் நான் பாடல. ஓகே, ரீசெண்டா ஃபேவரட் சாங்கா லிரிக்ஸான்னு தெரில. அந்த டிசியில் வரும்ல, அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்ல, அது ஓகே. படம் பார்க்கலையா? அதுல வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று வரும்ல, அது வர ரொம்ப கஷ்டமான லிரிக்ஸ். தரே தரே ரே தரே ரிசா, அது ராக் ஆஃப் ரிவெஞ்ச் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுன்னு இல்லை, அந்த ஹோல் ஆல்பமே நல்லா இருக்கும். ரீசெண்டாக வந்ததுல டிசி ஆல்பம் வந்து தலைமை பிச்சு உதறிருக்கான். உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்கான். ஒரு சீனுக்குமே வந்து ஒரு சீன் இப்படி இருக்குன்னா அவர் போட்ட மியூசிக் இப்படி தூக்கி விட்டுருக்கு ஒரு சீனை. அவ்வளோ எலிவேஷன் பீக்கில் இருக்க அனிருத் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அப்படி ஆக்ட்ஸ் ஆஃப் அனிருத். அதே மாதிரி இன்னொரு மியூசிக் டைரக்டர் இப்போ வந்துட்டு இருக்காருல்ல, சாய் அபியங்கர்னு சொல்லிட்டு. அவர்ல எந்த படம் அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு பாட்டு. அவரோட பேர் தப்பா மென்ஷன் பண்ணி பாரு. நான் அவரோட பேரை வந்து ஒரு வீடியோல தப்பா மென்ஷன் பண்ணிட்டேன். கமெண்ட்ல வந்து சரியான ஐடியா அடிச்சானுங்க. சாய் அபியங்கர் கரெக்டா? அபியங்கர் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன் நான். சரி ஓகே, அவர் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. லைன் அப்போ இருக்கு அவரதுல. ஒரு 2 வந்து ரொம்ப சூப்பரா ஃபேவரட்டானா, ஒன்று வந்து அந்த நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் எல்லாருக்குமே நெஞ்சோட சிரிக்கிறேன்னா இதுக்குதான் லிரிக்ஸ் செஞ்சு இது என்ன கொல்ல நீ வந்து பாடுறா அப்படி தெரியாதுடா, பாடுறா அப்படித்தானே, பாடாதடா, வெயிட் பண்ணு. ஓகே, அந்த பாட்டும். அப்புறம் டியூட்ல இன்னொரு சாங் வரும் ஸ்டார்டிங்ல, அது இல்ல ஒரு லைன் வரும், என் மூச்சவன் பேச்சவன். ஊரும் பிளேட்ல ஒரு லைன் வரும்ல. ஊரும் பிளேட்ல எல்லாமே அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். ஆனா பர்டிகுலரா டியூட்ல வந்து அது எப்படி ஃபேமஸ் ஆச்சோ எனக்கு தெரியல. அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு என்ன சொல்ல எஸ்பிபி வெர்ஷன் ஒன்று விட்டாங்க. அதை எடிட் பண்ணிட்டு ஒன்னத்தான பார்த்துக்க அவர் வாய்ஸ்ல ஒன்று வரும் பாரு, சூப்பரா இருக்கும். அது இருந்தா நான் அதை எடிட் பண்ணி தனியா போறேன், அது சூப்பரா இருக்கும். அதுல ஆமா, அது நல்லா இருக்கும் எஸ்பிபி வாய்ஸ்ல. ஆனா இவர் பாடினதுல அந்த உன்னத்தான் பாத்துக்கிறேன் லைனும், என் மூச்சவன் பேச்சவன் சொல்லிட்டு ஒரு ஃபீமேலோட லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கண்ணுக்குள்ளலாம் எனக்கு ஸ்பெஷல் இல்லை. இந்த சாங்கும் ஊரும் பிளேட்டும் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த சாங்ல வந்து கரெக்டாக பர்டிகுலர் நீ அந்த லைன் வரும்போது கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குமா, என் மூச்சவ பேச்சவன் இருக்குமா. இன்டர்வல் பிளாக் அப்போ அவன் பாரியா ஹீரோ பேர் என்ன, டியூட் அகன் வந்து வெளியே போகும்போது திருப்பி வந்து பார்க்கும்போது மெயில் வெர்ஷன் வருமா? கரெக்டா? எனக்கு கரெக்டா சொல்றேன்னா தெரியல. மெயில் வெர்ஷன் உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், என் மூச்சா ஹிட் அப்படி சேர்க்காம அவருக்கு. அந்த மாதிரி கட்டு ஒன்று கேட்கும். சரி ஓகே, யாரும் சிரிக்காதீங்க, எதுவும் கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. எனக்கு கரெக்டான ஒரு டைம்ல வந்த பாட்டு அந்த பாட்டு. எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து கரெக்டா வந்திருக்கும். எனக்கு கரெக்டா ஒரு பெரிய அடி வாங்கி அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்த ஒரு பாட்டுனா நல்லா இருப்போம் சாங்னால. சின்னதா இல்ல, பயங்கரமா ரெக்கவர் வந்தேன். நல்லா இருப்போம் சாங் வந்து ஆக்சுவலா வந்து சாயோட அப்பா பாடினார்னு நினைக்கிறேன். கரெக்டா? சாயோட அப்பா பாடினார்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு சும்மா பாட சொன்னாரா, பையன் பிரிச்சு எடுத்துருக்காரு பாட்டு. அப்பா பாட்ட மாதிரி தெரியல, சாய் அபியங்கர் பாட்ட மாதிரி எங்க இருக்கிற வாய்ஸ் மாதிரி தானே இருக்கானா. ஆனா வந்து அவங்க அப்பா தான் பாடிருக்காரு. அவங்க அப்பா தான் பாடி. சரியான சில பேருக்கு வந்து லிரிக்ஸ் நல்லா இருக்கும். எல்லா பாட்டுமே லிரிக்ஸ் நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். ஆனா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஏன் ஸ்பெஷலா நல்லா இருப்போ பிடிச்சதுன்னா, அப்போ நான் நல்லா இல்லாமல் இருந்தேன், ஒரு மாதிரி லூசுத்தனமா ஏதோ அப்படிலாம் இருந்தேன். அந்த டைம்ல இவர் ரிலீஸ் பண்ண அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு மெடிசன் மாதிரி, ஒரு டேப்லெட் மாதிரி என்னை ரெக்வயர் பண்ணி வந்துச்சு. ஏன்னா யாரை குத்தம் சொல்றதும் தெரில அப்படின்ற அந்த லைனும்
நீ எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்ற ஒரு லைன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து உங்கள் பாட்டு வந்து ஒரு மெடிசனாக இருந்தது, அவ்வளோதான் எனக்கு சொல்லும். அது தாண்டி நிறைய படம் இருக்குது. தனுஷ் எல்லா படம் பிடிக்கும். அப்புறம் இப்போ ஒரு சாங் தனுஷில் ரிலீஸ் பண்ணார்ல, அல்ல குலாவா அப்படின்னு சொல்ல, அந்த சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, யார் பேசுகிறீங்க? சொன்னது அப்படி லிஸ்ட் அப்படியே குத்துரு. நான் சொன்னேன் ஃபைனல் பண்ணுறேன். நான் ஃபைனல் பண்ணுறேன்னா நல்லா நல்லா இருப்போம் சொன்னேன், ஊரும் பிளேட்டு சொன்னேன். நான் சொல்லவா, நீங்கள் சொல்கிறீங்களா அம்ஜித்? நல்லா இருப்போம் சொன்னேன், ஊரும் பிளேட் சொன்னேன். அப்புறம் தனுஷ் சார்ல இப்போ அந்த அல்லா குலவா சாங். அலா குலவா சாங் வந்து அது லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வையன் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். பார்த்துக்க சியா பவரை, சியா அப்படின்னா வந்து பெரிய ஆளை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். பெரிய ஆள், கெத்து பவர், சியா, பார்த்துக்க சியா பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அது அப்புறம் நிறைய வார்த்தை இருக்கும். என்னது அசிபாவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நல்ல லோக்கல் ஸ்லாங்லேருந்து எடுத்து பேசினது. அதாவது நாங்கள் பேசுகிற ஸ்லாங்லேருந்து எடுத்து பேசினது. அது லிரிசிஸ்ட் வந்து ஆளுமடோலமா பாட்டு எழுதினார்ல, எனக்கு அவர் பேர் தெரில, அதே லிரிசிஸ்ட் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஓகேவா, சூப்பராக இருக்கும். ஒரு லிரிக்கும் நல்லா நோட் பண்ண, நிறைய வார்த்தை இருக்கும். கவுன சீனை சொல்லிட்டு லைனாக ஒன்று வரும். அது எல்லாமே வந்து நல்லா மீன்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்னடா வளர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கும் அந்த பாட்டில். நல்லா இருப்போம் லிரிக்ஸ் யார் எழுதுனா? ஆக்சுவலாக சாய் அப்படிங்கிறத எழுதினாரா? இல்லை, அதில் நிறைய ஒரு மாதிரி நார்மலான ஒரு பீப்புளால் அந்த லிரிக்ஸ் எழுதிருக்கே முடியும், லிரிசிஸ்டால் எழுத முடியும். ஆனால் ஒரு பெயின் வாங்கி ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, பேசாமல் போனாலும் சொல்லிட்டு ஒரு லைன் வரும்ல, ஒரு லைன் இருக்குமே, அந்த லைன் பாடுங்க யாராச்சும் ஒருத்தர். யாருக்கு தெரியுமா அந்த பாட்டு யாருக்காச்சும்? ஒரு லைன் வரும்ல, பேசாம போனாலும் என்னாலும் நல்லா இருக்கும், பார்க்காம பேசாம என் கூட சேரா போனாலும் நல்லா இருப்போம். இதுல என்ன சொல்றீங்க? நீங்க யாருமே அப்ப லிரிக்க பாட மாட்டீங்க. எவனா ஒருத்தர் லிரிக் வச்சு பண்ண அதுதான். இப்ப அதுல என்ன சொல்றாங்க லைன்ல, நீ பார்க்காம பேசாம இருந்தாலும் போனாலும் நீ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு லைனுமே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த லைன், அந்த பாட்டு ஃபுல்லாவே இன்னொன்னு வச்சிருப்பாங்க. இன்னொருத்தம் கூட இல்ல, அது செம்ம லைன். வேற ஒரு கையோட உன் விரல் பார்த்த நானே வேகிற நெஞ்சோட போகிறேனே, நேத்துவும் கண்ணில் நானே, இன்னைக்கு யாரோ தானே, திண்டாடு ரேனே மானே, போன விட்டுட்டேனே. அடுத்து யார் பேச போறீங்க? ஓகேவா, லிஸ்ட் குத்துறே. நீ இன்னும் குடுக்கல எனக்கு. கட்டாயம் ஊரும் பிளட். ஊரும் பிளட்ல பர்టిక్యులர் லைன் மட்டுமே இல்ல, ஊரும் பிளட் இல்ல ஊரும் பிளட் எனக்கு ஃபுல் சாங் விட அப்படி ரெண்டு பேர் வச்சுக்கலாம். ஊரும் பிளட் சாங் பொறுத்த வரைக்கும் 2 லேயர் இருக்கும். நல்லா எப்படி சொல்ற, ஹீரோயிக்கா வந்தன்னா இல்ல அந்த லைன்லாம் இல்ல, அப்படியே வந்துட்டு ஹீரோயிக்கு மூவ்மெண்டா இருக்கும். ஹீரோயிக்கா மூவ்மெண்ட் வந்தோடனே அப்படியே வந்து லவ்க்கு ஷிஃப்ட் ஆகும். எனக்கு அதுல அந்த லைன்லாம் பிரதீபனாவோட லைன் வரும்ல, உன்னதான் 2 லேயர் இருக்கும். நான் இங்க காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லைன் வரும். கட் பண்ண இவங்க ஒரு லைன் போடுவாங்க, ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும், என் மூச்சவன் பேச்சவன். இந்த மாதிரி வந்து லிரிக்ஸிஸ்டும் அப்புறம் வந்து சாங் 2 பேட்டர்னா வருது. இளையராஜா தான் கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட். அவர் பாட்டில் வந்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு 2 பேட்டர்ன் வரும். ஓகேவா, டப்புன்னு வந்து மெலோடியா வரும்போது பட்டுன்னு வந்து ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கும். அப்படி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு டப்புன்னு நல்லா வந்து ஃபோக் சாங்காக போகும், திடீர்னு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவார். இல்லை நல்லா லிரிக் போயிட்டே இருக்கும், டப்புன்னு வந்து ஃபீலாக மாற்றுவார். இதில் என்னன்னா, அந்த என் மூச்சவன் பேச்சவன் சொல்கிற வரைக்குமே ஓகே. எண்டில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். ஊர் சொல்லு ஸ்டார் அப்படின்னு வெறும் நீ மூச்சவன் பேச்சவன்றது உனக்கு ஓகே. நீ ஒரு பொண்ணா அவனை ஜட்ஜ் பண்ணி என் மூச்சவன் பேச்சவன் சொல்ற வரைக்கும் ஓகே. ஊர் சொல்லும் ஸ்டார் ஆவனா அப்ப அந்த ஊருக்கே மிகைப்படுத்துறாங்க. அந்த ஆளு வந்து இந்த ஊருக்கே ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா சொல்லியிருப்பாங்க அந்த லிரிக்ஸ்ல. ஊரும் பிளட் சாங்க்கு ஃபுல் டீகோட் எங்க கிடைச்சிச்சு. நீங்க பாருங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா, தலைவன் தனுஷ் இது யாரடி நீ மோகினி, வெண்மேகம் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, அது நல்லா இருக்கும். அப்புறம் பெண்ணாக உருவானதோ, இது அதுலேருந்து அதில் பாட்டே ஃபுல்லாக பிடிக்கும். பாட்டு ஒரு மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். உன் விரல் பிடித்திடும் வாரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி, என் காதலும் என்னாகுமோ,
உன் பாதத்தில் மண்ணாகுமோ. செம்மையா இருக்கு அந்த ரிலிக்ஸ். அது அப்படியே சீன் அப்படியே வந்துனே இருக்கும்போது பட்டுன்னு வந்து அதுல ஒரு மியூசிக் ஒன்று ஏறும். அப்படி வராது மச்சான், ஒரு மியூசிக் ஒன்று கிரியேட் ஆகும். டன் 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 டன். போயிட்டு மேகத்துல 2 பேர் எப்படா யோசிச்சான் அப்படி இருக்கும். டப்புனு மேகத்துல போயிட்டு அப்படியே ஆடி பண்ணிப்பான். ஆடி இருக்கும்போது கட் ஆயிட்டு வரும்போது இங்க வந்து கண்ணை மூட்டி இப்படி ஆடி நிற்பாரு. அது ஒரு லைன் எல்லாரும் அப்படியே பார்த்து வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே அப்படின்னு சொல்லு. அடுத்தது எதுனா படம் பேர் தெரியல, ஆனா பாட்டு தெரியும். சொல்லுங்க. ஐயோ பாட்டு. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது. ஒரு தேவதை வாமனன்றா. இந்த பாட்டு சாங் ஃபுல்லா நல்லா இருக்கும். ஆனா இந்த பாட்டும் பாட்டுப்பா. என்ன இது ஒண்ணு. அது ஒரு மாதிரி அப்புறம் வாமனே போயிருப்பான் அந்த படத்துல. அயன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சாங் சூர்யாது பல 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 பகலா நீ, அதுவும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கேவி ஆனந்த டைரக்டரா. ஆமா ஆமா. கேவி ஆனந்த டைரக்டர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த சாங்கை வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே எடுத்துன்னு போறாரு. அவரு சினிமாட்டோகிராஃபர் சேர்ந்து ஒரு லொகேஷன் அந்த சாங் ஃபுல்லாவே லொகேஷன் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆகுது அந்த படம். இன்ட்ரோடக்ஷன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சாங் ஊரா மாறுறாங்க. அந்த டைம்ல யாருமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணது. ஃபைட்ஸு கொஞ்சம் அங்கே எஃபோர்ட் போட்டு பண்ணியிருப்பாரு. அவரோட கேமரா டெக்னிக்கு அந்த கதையில மொத்தமா ஸ்கிரிப்டடா அயனுங்கிறது பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த டைம்ல யாருமே அதை எதிர்பார்க்கல. இப்போ வரைக்குமே அயன் கல்ட் கிளாஸ்டிக் தான். அது திருப்பி யாருமே ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும். அது எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தா முன்னே முன்னே அது இருக்கும். அப்புறம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஐட்டம் நம்பரா இல்லை சூப்பராக இருக்கும். உனக்கு ஐட்டம் நம்பர் தான் வேணும் போல. ஓகேப்பா. ஓகே இது ஒண்ணு. அப்புறம் வந்து வலிமை படத்துல வந்து அம்மா அது வச்சு சாங் வரும். அம்மா என் முகவரி நீ அம்மா, முகவரி நீ அம்மா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன இருக்கு. அப்புறம் இவன் ஆரியாது இந்த சென்னை மெட்ராஸ் வச்சு பழைய படம் ஒன்று எடுத்திருப்பாங்கல்ல, மதராசப்பட்டினம். அதுல பாட்டு பூக்கள் மறந்துச்சுதல்ல, செம்மையா பாட்டு. பாடினா மைக்கு வாங்க. அதுல ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஓகேவா, என்ன லைன்னா வந்து அதுல ஒரு சரியான லைன்ரா. பாட்டு பாடினா பிடிச்சிரும். அது எதுவும் ஒன்று வரும்டா. அந்த பூமி பாதை முடிந்த பிறகும் இந்த உலகம் பயணம் முடிவதில்லை. பாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த உலகத்துல பயணம் முடியறதில்லையே, இல்லை நம்மளுக்குள்ள பயணம் முடியறதில்லை. பாதை வேணா முடியல, ஆனா நம்மளோட பயணம் முடியாது. யார் லிரிசிஸ்ட்னு தெரில. எனக்கு தெரிஞ்சா வந்து நம்ம போட்டோ போடுறோம். வைரமுத்தா கார்கியான்னு தெரியல. எனக்கு லிரிக்ஸ் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. ஆமா, செம பாட்டு. அது சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு அந்த படத்துல அந்த பாட்டி தான் அந்த ஹீரோயின் எனக்கு லாஸ்டா தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா அதோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் வந்து என்னன்னா, டைட்டானிக் படம் பார்த்தியா? டைட்டானிக் படத்தோட பேட்டர்ன் தான். ரோஸ் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏஜ் ரொம்ப, டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா இங்கே யாராவது? ரோஸ் வந்து ரொம்ப வயசான பாட்டியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க நரேஷனில் டைட்டானிக் பார்த்து ஸ்டோரி போகும். அதே மாதிரி தான் இதில் பாட்டியாக வந்துட்டு இருப்பாங்க, ஸ்டோரி போகும். சேம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். நீ நல்லா இதையும் அதே சிமிலாரிட்டி பார்க்கலாம். இது வந்து விஜய் தான் டைரக்டர் நினைக்கிறேன். கரெக்டா? அப்புறம் வேற என்ன சாங்கு? லிஸ்ட் முடிச்சிடுவா. ஃபர்ஸ்ட் என்னது இது, யாரடி நீ மோகினி. அப்புறம் அயன் படத்துல இருந்து வெண்மேகம் பெண்ணாக என்ன. அப்புறம் அயன் படத்துல இருந்து இது ஃபர்ஸ்ட் சாங் பல பழக்கிற பகலானி. பகல என்ன பல பழக்கிற பகலானி என்ன. அப்புறம் இது வலிமையிலேருந்து அம்மா என் முகவரி, அந்த சாங் ஒன்று. அப்புறம் இப்போ அம்மான்ற பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னா, அம்மான்றத தனுஷ்ல வேலையில பட்டதில் ஒரு பாட்டு வரும். அம்மா நீ வாழ வேண்டும் எந்த மூச்சு உனக்குள்ள உண்டு.
அதுல எனக்கு ஒரே ஒரு இது எனக்கு அது வந்து பாட்டை விட விஷுவல்ஸ்ல ஒண்ணு பண்ணிருப்பான். பீச்ல நடந்து போவாங்க. அதுதான் அம்மா கால் பின்னாடி வரும்போது நான் அழுதுட்டேன் அதை பார்த்து. ஆமா அதுல வந்து அதை விட நீ அது ஒரு சீன் சொல்ற. அவரு தூக்கும்போது அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ் போட்டு தூக்குவார் பாத்தியா? அது வந்து ரிலேட் ஆகும். படுக்கும் போது அம்மாவோட அதெல்லாம் தாண்டி வந்து கண்ணாடியில ஷாட் இருக்கும்போது அவங்க அம்மாவோட பொட்டு இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு கில்ட்டி ஃபீலிங் தனுஷுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். அவங்க அப்பா வந்து பேசியிருக்க மாட்டார் சண்டை போட்டு. அந்த இதில் வந்து அந்த லங்ஸை வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு வச்சுன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு நான் சிகரெட் பிடிச்சா பிடிக்காது, இதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அழுதுன்னு உள்ளே ஓடுருவார். அழுதுன்னு உள்ளே வந்துட்டு நான் தான் எங்கள் அம்மா சாவு காரணம் சொல்லிட்டு அழுதுனப்பாரு. வெளியே வந்து இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார் மச்சான். உள்ளே வந்து அவர் ஒரு அழுதுட்டு இருப்பார். அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவருக்கு ஷார்ட் இருக்காது. வெளியே வந்து அவர் பேர் என்ன, சமுத்திரக்கனி வெளில உட்காந்து தாங்க முடியாது. இப்படி உட்காருவாரு, இப்படி பண்ணுவாரு. உள்ள அலறான், அவரால் கில்ட்டை தாங்க முடியல சொல்லிட்டு ஏய் அப்படியே ஏந்து போயிட்டு நான் கூட தான் அவங்க அம்மா அவளோட ஃபோன் பண்ணிருக்காங்க, எடுக்காம வந்திருக்கேன், அதுக்கு என்ன பண்றது, போன்னு விதிச்சு போயிட்டா விட்றான்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பேசுவார். பேசணுன்னு அவ்வளோதான், அத்து கட்டானா தலையை வந்து சாப்பாடு கலறான். சாப்பாடு கட்ட ஓகே ப்ரிப்பேர்ட் ஆகிறான். போயிட்டு பக்கெட்டு தண்ணி ஊற்றுறான். அப்படியே வந்து ஒரு சன்லைட் ஒன்று பாஸ் ஆகும். அப்படியே மேலே வந்து ஒரு சன்லைட் ஒன்று பாஸ் ஆகும். ஒரு அம்மிங் ஒன்று அப்படியே ஏறும். அந்த சன்லைட் பாஸ் நான் போன பின்னு யார் வாய்ஸ்ன்னு தெரியல மச்சான். ஜானி வாய்ஸ் பிச்சு உதறி இருப்பாங்க. இது ஒரு அம்மா பாட்டா. இன்னொன்று இன்னைக்கு இந்த அம்மா பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி கண் கலங்கும். இன்னொரு அம்மா பாட்டு ஒன்று இருக்கு, அது எனக்கு படம் ஞாபகம் இல்லை, இவரோட படம் அது. கரெக்ட். ஆசைப்பட்ட எல்லாத்துலேயும் போது அந்த அம்மாவோட இது பண்றது எல்லா அம்மா சாங்ஸுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இவரோட அம்மா சாங்குமே ஸ்பெஷலா இருக்கும். ராகவா லாரன்ஸ் ஒரு பாட்டுல இருந்து அவங்க அம்மா இறந்துருவாங்க, சரண்யா இருப்பாங்க, வீடு எங்க அம்மா என்ன வீடு கட்டி தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ல இறக்க மாட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். மீன் குழம்பு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பான். அந்த படமா போய் குப்பெல்லாம் அழுட்டு வருவாரா அவரு. அந்த பாட்டோட லைன் ஞாபகம் இருக்கா? சரி ஓகே சாரி, ஏதாவது தப்பா நினைச்சுக்காது. இவங்க யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பாட்டோட என்ன பேருன்னு சொல்லிட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பிச்சைக்காரன்ல விஜய் ஆண்டனி போட்டிருப்பாரு, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பே கிடைத்திடுமா, ரத்தத்தினால் தந்தாலுமே உன் தியாகத்திற்கு ஈடாகுமா. அம்சத்தோட அம்மா இத பாப்பாங்க நாளைக்குதான், நடமாடும் கோயில் நீதானே. பாட்டு யார் டெடிகேட் பண்றீங்க? ஏய் அம்மாக்குடா. ஆனா இதுலயே அந்த பிச்சைக்காரன் படத்திலேயே ஒரு சாங் வரும், உனக்காக வருவேன். செம்ம படம். அதுல வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க, ஒயிட் ஷாட்டு. இது நான் உனக்கு பிச்சையா கொத்த ஏத்துப்பான்னு சொல்லிட்டு விஜயானி சார் வந்து முட்டி போட்டு வாங்குவாரு. பயங்கரம், செம்மையா இருப்பாரு. சசிகுமார் தானே டேரக்டர்? சசி சார். சசிகுமார் இல்ல. இன்னொரு மேட்ரு இதுல வந்து அதுல ஒரு லைன் ஒன்று வரும் மெயினா, மலை வெயில் பார்க்காமல் பார்ப்பார் வேலை, குழந்தையில் தான் அவள் கழுத்துக்கு மாலை. என்ன அர்த்தம் சொல்லு இதுக்கு? மலை வெயில் பார்க்காம அவங்க வேலை பார்க்குறாங்க, குழந்தையில தான் நான் அவங்களுக்கு வந்து ஒரு மாலையா இருந்தேன். அது எனக்கு சரியா ப்ரொனன்ஸ் வரேன்னு தெரில, இல்லை அர்த்தம் சரியா சொல்றேன்னு தெரில. குழந்தைக்கு தான் அவங்க குழந்தையா நான் இருக்கும் போது தான் அவங்களுக்கு நான் மாலையா இருந்தேன், இப்போ நான் அவங்களுக்கு பாரமா இருக்கணும் சம்திங் ஒன்று வரும். செம்ம இது லாஸ்ட்ல வந்து இந்த எனக்கு பிச்சைக்காரன் 1 சீரியஸாக ரொம்ப பிடிக்கும். பிச்சைக்காரன் 2 பற்றி கேட்காதீங்க, அதை விட்டுருங்க. பிச்சைக்காரன் 1 வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு பிச்சைக்காரன் வரல ஹோல் படமாவே எல்லாமே ஓகே. ஒரு மனுஷன் இவ்வளோ கோடி வச்சிருந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அம்மாக்காக எந்த அளவுக்கு இறங்குவாரான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக அவர் இறங்கின ஒரே காரணம் அம்மா மட்டும்தான். ஆமா ரியல் ஸ்டோரி. அவங்க அம்மாக்காக மட்டும்தான் இறங்கினாரு. ஆனா நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் தெரியும், இப்போ நான் உனக்காக ஒரு தியாகம் பண்றேன்னா அது உனக்கு நான் தெரியும்னு நினைப்பேன், பசங்க இதுக்கு உனக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா பிச்சைக்காரன் பத்தில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவங்க அம்மாக்காக தான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நடக்கும், யாரையும் காக்க வைக்க கூடாது அருளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு காசு கேட்கணும். ஆமா வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, என் புள்ள ஒரு நாள் கூட இந்த லைஃபால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவோட தாட் ப்ராசஸ். ஆனா அவரு ஒரு 6 மாசம் இந்த லைஃபை ரன் பண்ணி, சாரி 30 days 31 days, ஆமா ஒரு மன்றம் 31 days கிட்ட ஏதோ இருந்திருப்பாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க நீங்க யாரும் காக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது கஷ்டப்பட இந்த மாதிரி அவங்க டைலாக்கும் சொல்லுவாங்க, நம்மளால ஒரு நாள் கூட இந்த வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பார்வை பாப்பா ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அம்மா பாப்பா இருப்பாரு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடியா இருக்கட்டும், காமெடியை பிச்சு உதறி இருப்பாங்க ஓகேவா, காமெடியும் நல்லா பண்ணியிருப்பாங்க, மியூசிக்கும் கரெக்டாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ண விதம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட் அப்படியே நச்சு நிற்கும். பீஸா கடையில் வேலை பார்க்குறது இன்னொரு சாங் ஒன்று இருக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும், அது ஒரு சாங் ஒன்று இருக்கும். பீஸா கடையில் வேலை பார்க்கும் போது ஒரு சீன் ஒன்று
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். விஜயாண்டின்ல எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த மூவினா பிச்சைக்காரன் தான். நீங்க சலீம் நான்லாம் சொல்லுவீங்க, ஆனா இதை விட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து பிச்சைக்காரன் பிடிக்கும் ஓகேவா. ஆனா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் படம் நான்ல தான் அவர் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ இது தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு ஒன்று வரும், பக்கா லிரிக்ஸ். சலீம்லயே ஒரு பாட்டு ஒன்று வரும், சலீம்ல அதே மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு நான் ஒன்னும் என் பர்சனல் பாட்டை பத்தி பேசல, நீ சொன்னனால சொன்னேன். அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு அம்மா பாட்டுல, பழைய பாட்டு ஜீவா நடிச்சது, ஹரிராரோ, அந்த பாட்டு நல்லா இருக்கும். எனக்கு ஃபீல் ஆகாது, அந்த பாட்டு நல்லா இருக்கும், பட் ஆனா அந்த ஃபீலிங் கிடைக்காது. ஆமா ஆமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே பெருசாக போகுது, எங்கேருந்து ஆரம்பின்னு தெரில. ஆனால் இப்போ நல்ல காமெடி இந்த சீடு சீடு சாங் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ரோமியோ படத்துலேருந்து, சீடு சீடு என்றாலும் விலகிட சொன்னாலும், அந்த பாட்டு செம்ம பாட்டு. அதில் வாழும் காலெல்லாம் சொல்லிட்டு ஒரு லைன் வரும் பார்த்தியா, நீ அது கரெக்டாக தெரில, ஆனால் அந்த பாட்டு ரொம்ப நாள் கேட்டு வாழும் காலம் வாழ்வேனே இல்லை, அதாவது அந்த படத்துலயே நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்கம்மா, சரி ஓகே, அந்த சீரி சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஐயோ சாரிப்பா. செகண்ட் ஒன்று வந்து இந்த ஏண்டி ஏண்டி என்ன வாட்டரை சொல்லிட்டு புலி படத்துல இருந்து ஒரு சாங் இருக்கும் விஜய், இது அடி ஏண்டி ஏண்டி என்ன வாட்டுற கடலில் தள்ளுற, சம பாட்டு. தங்க கட்டி கட்டி கொள்ள கொஞ்சம் வாடி கட்டி கொள்ள குட்டி கோடு நட்சத்திரம் ஒரு கோடி. வாடே வாடே வாடே, எனக்கு பாட தெரியாதுப்பா, பாட தெரியாது. மடி மேலே இவனுக்கு பாட்டை விட்டா ஃபுல்லா பாடுவானுங்க. பெருசாகுது. ஓகேவா, மெலோடி. அப்புறம் வந்து ஏன் என்ன இப்படி இருந்தாலும் சொல்லிட்டு ஆதித்ய வர்மா வந்து ஒரு சாங் இருக்கும், சம பாட்டு. அது வந்து 2 நிமிஷமும் அவள் தான் இருக்கும், ஆனா தினம் தினம் நானும். ஆதித்ய வர்மால விட அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும்ல, அவர் நடிச்சார் வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் டாக்கு, ஆதித்ய வர்மா சூப்பரா நடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு அர்ஜுன் வர்மா வந்து அவர் நடிச்சிருப்பார்ல, அர்ஜுன் ரெட்டில அவர் நடிச்சிருப்பாரு, விஜய் தேவர்கன் நடிச்சிருப்பார்ல, அதோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் அவர் சூப்பரா கேரி ஃபார்வர்ட் பண்ணி நல்லா பண்ணிருப்பாரு. அது வாங்காவோட ஃபர்ஸ்ட் இது அங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு காப்பி வந்து ரிப்ளிகா பண்ண முடியாது. அதுல ஒரு பாட்டு வரும், எனக்கு ஆக்சுவலா அது வந்து இது அர்ஜுன் ரெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு இதுல பாம்பேல இது டெல்லியில வந்து இன்னொரு ரீமேக் ஆகுது. ஓகேவா, மோலிவுட்டா அது என்னது மோலிவுட்டா என்ன வரும், அது மோலிவுட்னா மலையாளம், கோலிவுட்னா என்னது, அங்க இது அங்க பண்ண என்ன வரும், பாலிவுட், டாலிவுட்னா அது வேற வெளியே. அங்க வந்து ஒன்று இதாகுது, அங்க ஹிந்தியில ஒரு வெர்ஷன் வருது, அதுக்கப்புறமா தான் தமிழ்ல அதை ரீமேக் பண்றாங்க. ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரீமேக் வந்து பாலா சார் எடுத்தாரு, ஆதித்ய வர்மா படத்தை காப்பி ரைட்ஸ் எடுத்து துருவ் விக்ரமை வச்சு ஒரு படம் எடுத்தார், அது ஓடிடியில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த படம். ஓகேவா, அதுக்கப்புறமா விக்ரம் வந்து ஓகே இது வேணாம், நான் கொஞ்சம் இது கிளாஸாக போடணும் அவனை வச்சு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா துருவ் விக்ரம் நடிச்சது தான் ஆதித்ய வர்மா இப்போ நம்ம பார்க்குறது. அர்ஜுன் ரெட்டியில் ஒரு சாங் ஒன்று வரும், அந்த மதுரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும், அது எனக்கு ஸ்பெஷல் லிஸ்ட்ல இருக்க ஒரு சாங், அதுவும் ஒன்று. எனக்கு முடிச்சிடுறேன், அதை நீ சொன்னதால சொல்கிறேன். இன்னொன்று வந்து இவன் வந்து ஊருக்கு போயிருப்பான் அந்த இதில், அப்போ ஒரு சாங் ஒன்று வரும், யாரும் இல்லா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும், நீ இருக்க ஏங்கினேன்னு வரும்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும், அது நல்லா இருக்கும் அந்த சாங் நல்லா இருக்கும். அதில் அந்த பாட்டில் ஏன் நினைப்பதில் அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே, அந்த பாட்டு. ஓகேவா, 3வது பாட்டாச்சா. 4வது பாட்டு வந்து ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு ஆச்சு. எனக்கு ஏன் எனக்கு மயக்கம் அந்த ஸ்டெப் ஒன்று போட்டு ஏன் எனக்கு மயக்கம், அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்னேகா கூட இவ்வளோ அழகாக பாடியிருக்க மாட்டேன். நான் அவன் இல்லை நினைக்க அந்த படம். நான் அவன் இல்லை, கரெக்ட். ஆமா, அதுல மச்ச கண்ணி ஒத்திக்குச்சி பச்சி விரல் தத்திக்குச்சி திலேலே போடி திலேலே போடி
பாடு நீ பாடு. ஏய் அப்பா விஜய் ஆண்டனிப்பா பிச்சி வந்து நிப்பாரு. நான் பாடுவாரு. ஓகேவா? நாலா எத்தனை பாட்டு சொல்லிக்கிறேன்? 4ஆ? ஐயோ நிறைய யோசிச்சேன்டா. அப்புறம் வந்து குரு குரு கண்ணாலே காதலை தந்தாலே சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுல அது சாரி மச்சான் தெரியல படம் பேரு. ஆனா ஆனா அதுல வந்து ஒரு பண்ணிருப்பாங்கடா. இது அந்த பாட்டுலயே வந்து ஒரு சீன் பண்ணிருக்கோம். ஏய் நீ ஒண்ணு தானே பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஆட்டோ ஓட்டுவாருப்பா, அது ஓகேவா? அதுல வந்து ஒண்ணு சின்னதா காமெடி மாதிரி ஒண்ணு இருக்கும். என்ன தெரியுமா? அந்த பாட்டுல அவன் வந்து அம்மா பேர் என்னதுடா? விஐபி அம்மா நினைச்சாங்கல்ல, சரண்யா. அவன் வந்து சொல்லுவாங்க, நீதான் லவ் பிரேக்கப்ல இருக்க, உனக்கு எதுக்குப்பா சாப்பாடு, அது வேற இது வேற சொல்லிட்டு சொல்லுவாரா. அதெல்லாம் மாறி இருக்கும் அந்த இது. அப்புறம் வந்து இல்ல அது நல்லா இருக்கும். அந்த பாட்டும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிக்கும். அடுத்தது வேற அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வேட்டைக்காரன்ல வந்து நாடிச்சா தாங்க மாட்டேன், அந்த மாதிரி நான் அந்த மாதிரி தான்ப்பா. இந்த கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் இதுவே. அப்புறம் வந்து என்னது சாத்துக்கடி போத்துக்கடி அந்த பாட்டு. அப்புறம் ஏய் இந்த படம்பா அதுல வந்து நடுல பூனை சத்தம் வரும்ல, மியா மியோ, அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிருப்பாப்ல விஜய் ஆண்டனி அவரு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து இருடா கால் வலிதுடா. மொபைல் எடுப்பா. சீக்கிரம் பேசுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போ நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன, மௌனமா மௌனமா. நல்லா இருக்கும். பெண்ணே எந்த காதல் சொல்ல தெரியாதுல, போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே. நல்லா இருக்கும் பாட்டு. அதான் ஒரு இது அஜித் குமார் சார். ஆமா இதே ஒரு பயங்கரமா அட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ரோமியோ ஜூலியட்ல தூவானம் நீ துவக்கூட துளிகளில் உன்னை ரொம்ப ஃபீலிங்கான நல்லா இருக்கும்டா. என்ன பண்றீங்க ரெக்கார்ட் பண்ணதுமா? மலை துளிகளில் உன்னை ஆக்சுவலா நல்லா இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க பாட்டு என் மச்சானுக்கு. அதனால அந்த ரோமியோ ஜூலியட் ஆல்பமே ஸ்கிப் பண்றான். என்ன பண்றது, அவனுக்கு ரொம்ப கனெக்டடு. இல்ல அதுல எல்லா லிரிக்குமே நல்லா இருக்கும். அந்த படத்துல வர பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும்டா. தூவானம் அதாவது ஒரு லைன் ஒன்று வரும், கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன், வேறு என்ன வேணும் வாழ்வில். உண்மை அந்த பத்துல ரிங்க தூக்கி போடுவா. இன்ட்ரோல் சீனா என்னன்னு தெரியல எனக்கு. ரிங்க தூக்கி போடுவா. அவ வந்து அப்ப நீ வந்து பணக்காரனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏய் என்னால எதுவுமே இல்ல. அப்ப கார்ல வந்து அது இவரு வீட்டு இது அவன் சொல்லுவா, வீட்டு இது எந்தெல்லாம் எதுவுமே இல்ல, அப்ப நீ என்ன ஏமாத்திருக்க, இதெல்லாம் நான் பார்த்து நான் அப்ப இதெல்லாம் பார்த்தேன் லவ் பண்ணி அப்படின்னு கேட்டவனே, ஆமா இதெல்லாம் கேளு, இதெல்லாம் பார்த்தா உங்களை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கழட்டி தூக்கி போடுவா. தூக்கி இப்படி போட்டுருவா. போட்ட உடனே இப்ப அவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு சொல்றது கேளு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இவன் வந்து இக்னோர் பண்ணிட்டு அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து பணத்தை விட லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரியலைஸ் பண்ணுவாங்க. செம்ம கதை, ரொம்ப பிடிச்சோம். சாரா இன்டராப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு நல்ல லெசன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம யாருன்னா விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கேன், உட்காந்து ஃபீல் பண்றதை விட அலறதை விட அவங்க கையிலேயே ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கேளுங்க. தப்பா கரெக்டாலாம் சொல்ல, அவர் பண்ண மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நான் உன்னை விட்டுறேன்,
ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடி எனக்கு கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் மச்சான். கரெக்டா தான் சொல்ற. ஆனா அதனாலதான் அவ பெயினும் அனுபவிச்சு அவ வந்து ஒரு விஷயம் கேட்பா, இல்ல அது ஏன் மச்சி என்ன இப்போ படத்துல ஒரு விஷயம் பண்றானா, எல்லா படத்துல வர கதையுமே உண்மை கதையும் கிடையாது, எல்லா படத்துல வர கதையுமே பொய் பொய் கதையும் கிடையாது. ஓகேவா? இவன் பண்ணது ஒரு ஃபேண்டசி, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படியானா ஆனா அதுல ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அவ ஏன் மச்சி நம்மளுக்கு கல்யாணம்னு சொல்ல சொன்னாங்க. ஒரு சீன் ஒன்று வருண்டா. அதுல கையில வந்து ஆட்டோல போன்னு சொல்லிட்டு 1000 ரூபாவோ எது எடுத்து வைப்பா, 500 ரூபாய் எடுத்து வைப்பா, 500 ரூபா ஆக்குறாங்களா வைப்பா. வச்சுட்டான் ஒரு பார்வை பார்த்து ஜெயம் ரவி லுக் ஒன்று கொடுப்பாரு, சரியான இது. ஓ ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாதா, ரவி மோகன். நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஒரு படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. சரி ரைட்டுப்பா. சரி கேளு. அதுல சொல்லும் போது அவர் அதுக்கப்புறமா அவன் சொல்லுவாங்க, ஏன் மச்சி நமக்கு என்கேஜ்மெண்ட் போய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்லும் போது அவ கண்ணை பாத்தியா அப்படின்னும். அது ஃபேக்ட். இப்போ ஒண்ணுங்க இப்ப அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். எல்லாமே பொய் கதையும் கிடையாது, எல்லாமே உண்மை கதையும் சொல்லியாது. எப்படி அப்படி இருந்தா ஒருத்தர் மாற முடியும்ன்றத ஒருத்தன் ப்ரூவ் பண்ணி காட்டுறான்ல. நீங்க விட்டு போனானா நீ பின்னாடி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறதோ நடுவுல ஒருத்த வருவான், ப்ரோ என்ன ப்ரோ அவங்க வந்து இப்படி சம்பந்தமே இல்லாம ஒருத்தன். உங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க ப்ரோ, நான் பண காசு இல்லையா, நான் வந்து ஏழையா, நடு ரோட்ல நிப்பாட்டி 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு போனாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, அதுதான் அந்த ஆர்க்கு. நீங்க விட்டுட்டு போற அப்படின்னா நார்மலா நான் பின்னாடி அலைஞ்சாலும் எதுவுமே நடக்காது. அந்த பெயினை கோத்ரூ பண்ண வச்சு நான் சொல்றதா கரெக்ட்னு சொல்லி இருந்தால்தான் அவ திருப்பி வருவான். ஓகே இது எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் a fantasy. சோ அதோட முடிச்சிடணும். இந்தாப்பா முடிப்பா. தூவானம் சொன்னேன், அதுக்கப்புறம் நாங்க மைக் வாங்கிட்டோம். சாரி. சரி ஓகே. நெக்ஸ்ட் பிடிச்ச பாட்டுனா கொஞ்சம் மைக் கிட்ட வந்து பேசுங்க. இல்லை ஓகே ஓகே. பிடிச்ச பாட்டுன்னு சொல்ல முடியாது, பிடிச்ச பாட்டு தான் சொல்லணும், அதான் கான்செப்ட். ஒருத்தர் சொல்ல வரானா ஃபர்ஸ்ட் கேட்க சாரி 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 சொல்லி இருக்கறானே. இருடா கொண்டாரா. ஏய் நீங்க வாங்கி நீ எல்லாரும் சேர்த்து பேசுங்க, நான் இன்னும் பேசவே இல்லை. இரு வரேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க சார், நீ என்கிட்ட குடுத்தீங்க சார். சொல்லுங்க சார் ஒரே ரெடி மைக் கொடுங்க சார். இரு அப்பா போதப்பா, பட்டிமன்றமா நடத்துறானம்மா சும்மா. சரி சரி பேச பாதி கட் பண்ணி தூங்கணும். லாக் எனக்கே லாகா இருக்கு. ஆடியன்ஸ் பார்த்து தூங்கிடுவாங்க, பார்க்கவே மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் 10 டைவர்ட் ஆகுதுடா. பேஸ் சார் நீங்க யோசிக்கிறதுக்குள்ள நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் சார். பாடிடுவியா? டேக் யுவர் ஓன் டைம். ஒன்னு குடு இல்ல நீ பேசு, எதுனா ஒன்னு பண்ணு. சரி அடுத்த ரவுண்ட் வந்துடுறேன். அடுத்த ரவுண்ட் மைக் வர மாத்துறேன். உனக்கு கொடுக்குறோம், உங்களுக்கான டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு தனியா. அப்போ உங்க நேரம் வரும்போது நீங்க ஸ்கோர் பண்ணிக்கோங்க. எனக்கு தனுஷ்ல எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அது புதுப்பேட்டையா இருக்கலாம், பொல்லாதவனா இருக்கலாம், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பாட்டு சொல்றேன், அந்த பாட்டுக்காக தான் படம் வரேன். ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் 3 தான். எல்லா படமே நல்லா நடிச்சிருப்பாரு, நல்லா இருக்கும். ஆனா எனக்கு 3 படம் ரொம்ப 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 பிடிக்கும். அதுல ஒரு பாட்டு வரும். சொல்லுங்க. இல்ல நான் சொல்லுங்கல்ல, நீங்க பாட்டு பிடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு அவங்க கிட்ட இருக்கு. அதுல ஒரு பாட்டு வரும், தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் மைக் வாங்கினேன். அப்புறம் அவன் சொன்னால தனுஷ் சார்ட்டுன்னு, அது மாதிரி புதுப்பேட்டையில வந்து ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு மோடி, அந்த பாட்டு செம பாட்டு. அது வந்து மேஜரா எல்லா பசங்களோடமே அந்த பாட்டுக்கு பிடிக்கும். செம பாட்டு. அதுலனா அடுத்து பார்த்தா முச்சிருப்பா. சாரிப்பா. மயக்கமனை பார்த்துருக்கீங்களா தனுஷ்? அதில் வந்து அதில் லுங்கி கட்டின்னு டான்ஸ் இதாரா எதுடா எனக்கே தெரியல, மறந்துச்சுடா. ஆடுகள் இது வர லுங்கி கட்டினு வெள்ளி அயர்லாம் பாடுவாங்க பாத்தியா? அதுவா? அது லுங்கி இல்லடா. எனக்கு தெரியாது, நான் அமைதியா இருந்தேன். என்ன சொல்ல வரேன், அந்த வேட்கையில வேஷ்டி சொல்றேன். சரியா? சரி சரிடா, ரொம்ப இன்ட்ரா பண்றீங்களா அவனை? பாட்டு பாடு. அங்க வந்து அந்த ஒரு பாட்டு பாடுவாரு. அடிடா அவள ஃப்ரெண்டு கூட தான் மாமா ஃபிகரே வந்துட்டா ரொம்ப தொல்லை
அன்பாலுவர கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. நல்ல லிரிக்ஸ் தான், நல்ல இது. அடுத்த பாடல்ப்பா. அடுத்த பாடல் வந்து செல்வராகவன் டைரக்ஷன். நிறைய பாட்டு பிடிச்ச இருக்கு. பாட்டு பட்டுன்னு ஒன்று சொல்லு. எனக்கு பிடிச்ச நீங்களா இப்போ 10 5 5 சொல்லி உங்களுக்கு 20 இருக்குன்னா நான் எதுவுமே சொல்ல. என்கிட்ட எத்தனை இருக்கு கொஞ்சம் இருங்க. நான் தெளிவா சொல்றேன். எது ஹையஸ்ட்ல இருக்கோ அதை மட்டும் பேசுங்கன்னு சொன்னேன். நான் சொல்ல முடியாது மச்சான். என்கிட்ட ஹையஸ்ட் 30 இருக்கு. என்கிட்ட 5 சொன்னா போதும். 5 சொல்லிட்டியா? சொல்லிட்டல விட்டுரு. 5 சொல்லிட்டியா? 5 சொல்லிட்டியா? 5 மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் இருக்கு லிஸ்ட்ல இல்ல. உனக்கு இருக்கு தானே? அது நீங்க தனியா ஆளாளுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சு குத்துறா என்ன வேணா பேசுங்க. அதுல சொல்லுப்பா. அவ்வளோதான் லாஸ்ட் ஒன்னே ஒன்றா இருக்கு. முடிப்பா. முடிச்சிடறேன். இது ரொம்ப நேரம் ரோஜா ரோஜா சாங் கேட்டுருக்கீங்களா? ரோஜா ரோஜா ஓஜா ரோஜா ஓஜா ரோஜா ஓ ரோஜா தெரியுமா? உனக்கு ரோஜா படமே தெரியாதா? உன்னை தென்றல் தீ ஏய் ரோஜா படம்னா ரோஜா படம் கேட்டா அவன் அதான் பண்ணுவான். காதல இருக்குன்னு நீ சொல்லணும் அவன்கிட்ட. காதலர் தினம்னு சொல்லணும். ரோஜா படம்னா அவன் அதான் சொல்லுவான். அவன் ஆக்சுவலா இவன் பாடின பாட்டு இருக்குல்ல, அது காதலர் தினம்ல வரும். தெரியாதா? கேட்டது இல்லையா? நீ படம் ரோஜா நினைச்சிட்ட, அவன் பாட்டு ரோஜா ரோஜா. பாட்டே பாடினாங்க. ஓ அதுல வந்து ஒரே படம் தெரியும் காதலர் தினத்துல. அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வச்சு சுத்துவாங்கல்ல, ஆனா பாட்டது ஃபேமஸான பாட்டாச்சு. உன்னை எங்கு கொண்டு சொன்னேன் ஆனால் என்ன பாடுறா? அது தானடா. ரோஜா ரோஜா காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். போதுமாப்பா? ஓகே. அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஆல்பம் சாங் இட்டுப்பா. ஏ ரஹ்மான் பாட்டு அந்த காலத்துல அச்சு பிசின தாண்டியா ஆட்டம் ஆடலாம் செம்மையா இருக்கும். ஓகே அவ்வளோதானா? கொடுக்கடா. மைக்கு வரதுக்குள்ளேயே உசுறு போயிட்டு உசுறு வருதுடா. இப்ப எனக்கு வந்து நிறைய லவ் ஃபீலிங்ஸ் பாட்டு தான் இருக்கும்னு எனக்கு. இல்ல நீங்க யார் இதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. நல்லா அண்டர்ரேட்டடா 2-3 சாங்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா லவ்வர்ஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு, ஓகேவா? அதுல வந்து லவ்வும் இருக்கும் லஸ்ட்டும் இருக்கும், அப்படியே கலந்து மிக்ஸ் ஆகி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணம் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலே போதும் என்று தோன்றும். அதுல வந்து ஒரு லைன் ஒன்று வரும். லைன்ல பாடலாமா தெரியலையே. அதுல வந்து ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம்பி இருந்து இரு தூக்கம் ஒரு கணவன் சொல்ல வரும். நான் சமையல் செய்திடுவேன் நீ வந்து அணைத்திடுவாய் என் பசியும் கேளு என் பசியும் உன் பசியும் பாடும் போது இப்பெல்லாம் பண்ணலாமா டீசெண்டா? ஏய் பாட்டு பாடணும்டா. அப்ப நான் விட்டுருவேன் நான் அப்புறம். ஓகேவா? இந்த சாங் ஒன்று இருக்கும். அதாவது 2 பேர் பசியும் ஒரே இடத்துல தீருது. செம்ம லிரிக் வந்து லிரிக் நீங்க போட்டு கேட்டீங்கன்னா வேற. இவங்க வந்து சாப்பாடு பசி அவரோட லஸ்ட் பசி ரெண்டுமே ஒரே இதுல தீர்ந்து போகுது. டபுள் பயங்கரமா இருக்கும். அதுல டபுள் மீனிங் கான்செப்ட் அப்படி இருக்கும். அந்த லிரிக் நீங்க உட்காந்து கேட்டு பாருங்களா. அவ்வளோ இது வந்து லவ்வர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ அப்படியே வாங்க. இது வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று இருக்கும். ஓகேவா? லைலா காலேஜில் பாடுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். துன்பத்தில் கை கொடுத்தா ஹெல்பிங் பண்ணா நட்பு, ஃப்ரெண்டுன்னு பொய்யா பேசி சீட்டிங் பண்ணா தப்பு, எக்ஸ்பீரி டேட்டு இக்கடலே இது அதான் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு படம் பேர்லாம் தெரியாது. ஒரு 5 அடுக்கு ஆல்பம் சாங் மாதிரி இல்லை. இது 5 அடுக்கு லஞ்ச் பாக்ஸை 50 பேர் சேர்ந்து பிரிக்கும் ஃபேமிலினா அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு வரும். தெரியலடா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த லிரிக் மிஸ் ஆகாமல் பாடுறேன். ஓகேவா? ஹீரோலாம் பெரிய எல்லாம் கிடையாது, சின்ன பசங்க தான் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. நம்மள மாதிரி காலேஜ் பசங்க சேர்ந்து படம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரில. நான் என்ன சர்ச் பண்ணி வேணா காட்டுறேன். ஓகேவா? இந்த பாட்டு சொன்னால் போதும்ல, அது நான் எடிட்டில் கூட எடுத்து போடுறேன். ஓகேவா? இது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கு. ஓகேவா? ஆல்பம் சாங் வந்து ஏண்டி உன்னை நான் லவ் பண்ணுறேன் அடியேண்டி 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 உன்னை போல
உன்னை இங்க உலகத்துல பார்த்தது 7S மியூசிக்னு ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும் மச்சான். அப்போ எல்லா சாங்குமே போடுவானுங்க. இப்போ இது வரும்போது கொரியன் விஷுவல்லாம் போடுவானுங்களா? என் மைண்ட் செட்டில் கொரியன் பாட்டு தான் அது தமிழ் ஆளுங்க தான் இந்த மாதிரி கொரியன் வச்சு பண்ணுறாங்க போலன்னு ரொம்ப நாள் நம்பி இருந்தேன் நான். அதுக்கப்புறமா டே முட்டா பையா அதெல்லாம் கிடையாது, அவங்கள வச்சு எடிட் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியும். அது அப்புறம் வந்து ஸ்டீஃபன் ஜெகரியான்னு ஒருத்தர் இருக்கிற அப்படி. அவரோட பாடல்லாம் வந்து எனக்கு அவரோட பாடல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஓகேவா? அவரோட பாடலில் வந்து சகியை பிடிக்கும், அப்புறம் உசிரியை தொலைஸ்டன் பிடிக்கும். அது ஒன்று அது 2 சாங் இருக்கும். இந்த மாதிரி அவரோட ஆல்பம்ஸ் எனக்கு பிடிக்கும். இதுவா? அப்புறம் எனக்கு மெயினாக பிடிச்ச பாட்டு என்னன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டுன்னு இருக்கேன்னா இது கேட்டுனுக்கேன். இல்லை தோ டிசியில் வந்து ஆல்பம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா த ரோஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? என்னன்னா வந்து ராகா ஆஃப் ரிவெஞ்சை வெறும் டியூன்ஸ் மட்டும் இருக்கும். ராகா ஆஃப் ரிவென்ஸோட வெறும் டியூன்ஸ் மட்டும் நீ கேட்டு பாரு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வெறும் அதை நான் பாட முடியாது. ஓகே, டியூன்ஸ் மட்டும்தான். அந்த டியூன்ஸ் மட்டுமே ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணும் போது மூச்சு இருக்குடான்னு கத்துவார். அப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். ஓகேவா? அந்த பாட்டுமே நான் ப்ளே பண்ணுறேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். அது என்ன பாட்டு? அது உன் மூச்சனு வரும். சூப்பராக பண்ணியிருக்காரு. இது நான் இப்போ ரீசெண்டாக ரிப்பீட்டடாக கேட்டுனுக்கிறேன். என்னடா சொல்லியிருக்கேன் நான்? எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 வந்துச்சா? இரா என்ன சொன்னேன்? இரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 5 வந்து சொல்லுங்க ரிஸ்க் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று சொன்னா, அப்புறம் அந்த லவ் லெஸ்ட் கலந்த மாதிரி ஒன்று சொன்னா, மாலை மங்கம் சொன்னேன். செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று சொன்னேன். அது உங்களுக்கு தெரியலன்ட்டீங்க. ஆல்பம் சாங் ஏண்டி உன்னனா ஸ்டீஃபன் ஜெகரியா ஒரே ஒரு கான்செப்ட் தான். அடுத்து என்ன சொன்னேன்? டிசியில். ஓகே, எனக்கு இதெல்லாம் வந்து ஃபேவரட் சாங். ரிப்பீட்டடாக கேட்குறேன்னா இப்போ லாஸ்ட்டாக சொன்னது தான், அவ்வளோதான். லாஸ்ட்டாக சொன்னது அந்த டிசியில் வர எல்லா ஆல்பமும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக பாட்டு வந்து நிறைய இருக்குது. எல்லாரும் சொல்லணும்னா இங்கே நீங்களும் சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம், நாங்களும் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு 5 எடுத்து என்னென்ன மேஜராக உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னதில் எல்லாருமே சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அவ்வளோதான். சரி, ஓகே. உங்களுக்கு என்னென்ன சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிச்சதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம். எல்லா லிரிக்ஸ் வந்து பெருசாக வந்து பசங்களோட கனெக்ட் ஆகும். அதில் என்னென்ன பிடிச்சிருக்கோம் நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக எடுத்து வச்சுலாம் பேசல, மனசு தோணுது அப்படியே பேசணும். ஓகே, இதோட வந்து இந்த உங்களுக்கு பிடித்த பாடல்ங்கிற பாட்காஸ்ட் முடியுது. நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேருக்கு நாங்கள் கிரேட்ஃபுல்லாக இருப்போம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.